மனிதர்களின் வாழ்விடம் எது? காடுகள் தான் மனிதர்களின் வாழ்விடம். நம்மலாம் உயிரினங்களோட வாழ்விடம் அனைத்தும் காடுகள் தான். அப்படி இருக்கும்போது இப்போ பாலைவனத்துலேயும் பனி பிரதேசங்களையும் வாழ்கிற உயிரினங்கள் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்விடம் எது அப்படின்னா, நம்மளாம் குரங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்னா, நம்ம குரங்குகள் எந்த இடத்துல காடுகளில் தான் வாழ்ந்தது அப்படின்னா, நம்முடைய வாழ்விடமும் காடுகள் தான். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? காடுகளை அழித்து விட்டு நம்ம இயந்திர அறிவியல் உலகம் ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இது நமது வாழ்விடம் இல்லை. ஏன் கிராமத்தில் வாழ்ந்தால் ஒரு அமைதி இருக்குது. எதுக்காக சுற்றுலா பயணம் போனால் மலை பிரதேசங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு அமைதி இருக்குது. ஏன்னா அது நமது வாழ்விடம். அங்கே நமது தாய்நாடுன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய தாய் வாழ்விடம் அது தாய்மண். அதுதான் காடுகள் தான் மனிதர்களின் தாய்மண். அப்போ அங்கே தான் நமக்கான அமைதி இருக்குது. அதனால தான் அதை தேடி போகிறாங்க. அதனால் மனிதர்களின் வாழ்விடம் என்பது காடுகள் தான். காடுகளில் தான் நமது மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள். குரங்குகள் வாழ்ந்தன. அதனால்